அடங்கி நடந்த ஆசீர்வாதம். அடங்கார்களே நாங்க இப்படிதான் இருப்போம். அதனாலதான் ஒரு கட்டத்துல ஆண்டவர் மன வியாகுலத்துல, வேதனையில இவர்கள் வழுவி போகிற ஜனம் என்று சொல்லி எப்ப சொல்றார்? 40 இயர்ஸ்க்கு அப்புறம் 40 இயர்ஸ் வெயிட் பண்ணி இவர்கள் வழுகி போகிற ஜனம் என்று சொல்லி இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று கர்த்தர் எப்படி ஆணையிட்டாராம்? கோபத்தில் ஆணையிட்டார். ஒரு நாள் 2 நாள்ல 40 வருடம் அவர்களை வனாந்தரத்தில் அரோசித்து அப்புறம் பார்க்கிற வேற வழியில் இவங்க வழுவி போகிற ஜனங்க நிக்க மாட்டேங்கிறாங்க, பிடியில நிக்க மாட்டேங்கிறாங்க. மோசே பாருங்க சிட்சை அக்செப்ட் பண்றார். மோசைக்கு கொடுக்கப்பட்ட சிட்சை ஒரு சிட்சை என்ன தெரியுமா? எழுத்தின்படியான கானானுக்குள்ள நீ போக முடியாது. ஓகே, ஹல்லேலூயா. இந்த சிட்சையை அக்செப்ட் பண்ணதுனாலதான் மகிமையின் கானான்ல மோசே இருந்தார்.